இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல திருப்பங்கள் நடந்துருச்சு. இப்போ பாண்டியன் ஷோ சீரியல்ல நிஜமாவே டிஆர்பிலையும் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாருமே எந்த அளவு கோமதியை திட்டினாலும் கூட இந்த கதை சூடு பிடிச்சது இந்த கதிர் ராஜியோட கல்யாணத்தை இருந்தான். இதுக்கு முன்னாடி நீங்க மீனா செந்திலோட கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கதையை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதுல இருந்து குட்டி குட்டி பிரச்சனைகள் கராட்டாக்கெல்லாம் நடந்தாலும் கூட கதை பெருசா அப்ப சூடு பிடிக்கல. ஏன்னா அதுல பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. இப்ப அவங்க கிளம்பி கொடைக்கானல் போனாங்கன்னு ஒரு ட்ரிப்பை காமிச்சாங்க, அங்க போனாங்க இங்க போனாங்க எல்லாம் காமிச்சதெல்லாம் பெருசா மக்கள் ஒரு இன்வால்மெண்டோட பார்க்கல. ஆனா எப்ப பாக்கியலட்சுமியுடைய மகாசங்கமம் நடந்து இந்த ஒரு கட்டாய கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களோ அப்ப இருந்து பரபரப்பா கதை போக ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி ஒரு பிரச்சனையும் சண்டையும் சச்சரவும் கூடவே சரவணம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கதிர் பாவம்னு ஒரு கருத்தும், அதை விட முக்கியமா ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் வில்லனா பாத்துக்கிட்டு இருந்த பாண்டியன் மேலேயே நமக்கு ஒரு கரிசனமும் ஒரு அக்கறையும் வந்துருச்சு. பாவம்லாம் வரும், நிஜமாவே அவர் உண்மையில கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் அப்படின்னு பல விஷயங்கள் இப்ப கதையில போயிட்டு இருக்கு. இந்த கதையில இப்ப பல விஷயங்கள் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்ப புதுசா அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கதையில உண்மைகள் வெளில வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதாவது கோமதி இந்த கட்டாய கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனா கோமதிக்கு மனசாட்சியே இல்லைங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. கொஞ்சம் கூட கோமதி தன்னுடைய பையன் கஷ்டப்படும் போது, தன்னுடைய கணவர் கஷ்டப்படும் போது உண்மையை சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. கதிர்ராஜ் விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிடலாம், கதிர் தான் திருட்டு படி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு இருந்துட்டோம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த நகையை எடுக்க முடியாது, திருப்பி கோர்ட்ல கேஸ் போலீஸ்ல கேஸ் கொடுக்க முடியாது, எல்லா சைடையும் அடைச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போதைக்கு மனசாட்சியோட இருக்கிற கொஞ்சம் ஜீவன்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனா ஓரளவுக்கு இருந்தாங்க. அவங்களுமே ஆனா அத்தை பாவம் அத்தையை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. அது ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பழனிவேலுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அவரால் எதையும் ஊர்ஜிதப்படுத்த முடியல, கன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு தான் இங்க ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஏன்னா தன்னுடைய அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களே இதை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம ஒரு அம்மா தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையும் கெடுத்து அவங்களால திருட்டு பழியும் வழவ வைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. சோ அந்த பக்கம் அது ஒரு கதை பெண்டிங்ல இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு மனசாட்சி உள்ள ஒரு ஆளா ராஜி சில சமயங்கள் இருக்காங்க. ஆரம்பத்துல ராஜி கல்லூரி மங்கியாட்டு இருந்தாங்கன்னு நினைச்சோம். ஆனா அப்ப அவங்களால பேச முடியல. அவங்களுக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் வாயடைச்சு போய் ஒரு விக்டிமா, ஒரு டிராமா விக்டிம் மாதிரி நம்ம ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படிங்கறதுல நடக்கிறது எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரியே தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதையெல்லாம் மீறி இப்ப நம்ம கதையில என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா ராஜிக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்னன்னா எப்படியாச்சும் நேரா கண்ணனோட வீட்டுக்கு போயிட்டு கண்ணை எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு மிச்ச நகையை வாச்சு எப்படியாவது தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பணத்துக்காக தான் அந்த பையன் காதலிச்சானு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆளா இருக்கணும். நேரா அங்க கிளம்பி போகும்போது திருப்பி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாலோ இல்ல அங்க வச்சு இவரை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சாலோ அதை இவங்க கதிர்கிட்ட சொல்றது கரெக்டா இருக்கும். கதிர்கிட்ட இந்த கண்ணை இங்கதான் இருக்கானா, அவங்க அப்பா சொல்றாரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்பொழுது கதிர் தன்னுடைய நண்பர்களோட போய் இல்ல ராஜியே ஏதாச்சும் ஒரு எஃபர்ட்டை போட்டு ஆனா தனியா எங்கேயாவது போய் சிக்காம அந்த கண்ணன்ட்ட இருந்து பணத்தை எடுக்கணும் அப்படின்னு கிளம்பி போக, ஆனா தனியா கிளம்பி போய் ராஜி மட்டும் அங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கதிர் கிளம்பி அவங்க ராஜியை காப்பாத்துறதுக்காக கிளம்பி போய் சண்டை கிண்டெல்லாம் போட்டு அடிச்சு கிடிச்சு நகையில பாதியை வாச்சு திருப்பி மீட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். 4 முக்குன்னு மொக்கி இவன் தான் நகையை திருடினவன், நாங்க நகையெல்லாம் திருடல அப்படின்னு சொல்லிட்டு நேரா நகையெல்லாம் கொண்டு இங்க கொடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஓரளவுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாம பாத்தீங்க அப்படின்னா திருட்டுப்படியை சுமந்துட்டு வருது நினைச்சா நமக்கே பாவமா இருக்கு. அதை சரி பண்றதுக்கான ஒரு மேஜர் வழி அந்த நகையை கண்ணனை கண்டுபிடிச்சு அடிச்சு கூட்டுறது. ஏன்னா உண்மைகளை நீங்க போய் சொல்ல போறது இல்ல. கொஞ்ச நாளைக்கு பாண்டியன் தப்பா நினைக்க போறாரு, கதிரை எல்லாம் இருக்க போகுது. நகையை வாச்சு பாதியை வாச்சு திருப்பி கொண்டு கொடுக்கலாம்ல. அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் பண்றது இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கதிர் ராஜி பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பவே பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் ஆயிட்டாங்க. சண்டை போட்டு இருக்கும் போதே ஃபேன்ஸ் ஒரு ஆள்ல நீங்களும் ஒருத்தரா ஏன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்க. கூடவே கண்ணனையாச்சும் பிடிச்சி அடிச்சு கடிச்சு நகையை வாங்கிட்டு இருந்தா பெட்டர் நீங்களும் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. இப்ப இந்த சரவணனோட கல்யாணத்துக்குமே என்ன பண்றது அப்படிங்கிறது பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவருக்கு எல்லா சைட்லயுமே ஒத்துக்காமன்றாங்க கல்யாணத்துக்கு. ஒத்துக்கிட்டாலும் இந்த முத்துவேல சக்தி வேலை அதை கெடுத்து விடுறதுல குறியா இருக்காங்க. அவருக்கு ஒருவேளை அவருடைய முன்னாள் காதலியை கல்யாணம் பண்ற மாதிரி சம்பவம் நடந்துருமோனோ தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு